நார்மல் நான் நம்ம எப்பயுமே செய்யறது தான். ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வெர்ஷனை நான் செய்ய போறேன். இன்னைக்கு ஆலு நானை செய்ய போறேன். அதோட இன்னைக்கு நம்ம செய்ய போற ஆலு நான்ல ஈஸ்ட் இல்லாட்டி தந்தூர்னு எதையும் சேர்க்கல. உருளைக்கிழங்கு நானை செய்ய இங்க நான் 2 கப்புக்கு மைதாவை எடுத்திருக்கேன். இப்ப நிறைய பேருக்கு மைதாவை பிடிக்கிறது இல்ல. அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க பாதிக்கு பாதி, அதாவது பாதி மைதா பாதி கோதுமை மாவு. இன்னைக்கு இந்த நானை நான் ஈஸ்ட் இல்லாம செய்யறேன். அதனாலதான் இதுல 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க ஈஸ்ட பயன்படுத்தி செய்ய விரும்பினா 1 டீஸ்பூன் ஈஸ்ட சேர்த்துக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் நானுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நானோட சாஃப்ட்னஸ சிறந்ததா மாத்தும். இப்ப நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம். இப்ப மோயனை சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்திருக்கேன். கடைசியா 1/4 கப்புக்கு தயிரை சேர்க்கிறேன். இந்த மாதிரி இப்ப இதை எல்லாத்தையும் ஒரு தடவை கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துட்டு மென்மையான மாவா பிசையலாம். இதுக்கு தோராயிரமா 120 இருந்து 150 ml தண்ணீர் தேவைப்படும். சரியா இருக்கும். இப்ப இங்க பாருங்க, ரொம்ப மென்மையான மாவு ரெடி ஆயிருச்சு. நான் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கிறேன், சோ ஒட்டாது. இப்ப நம்ம மாவை மூடிட்டு கொஞ்ச நேரம் விட்டுறலாம். தோராயிரமா 1/2 மணில இருந்து 1 மணி நேரம் விட்டுறலாம். அப்பதான் இது சரியா இருக்கும். இப்ப மாவை சைட்ல எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க செய்ய நான் இங்க 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் இதை எப்படி நல்லா துருவி வச்சிருக்கேன். சோ நமக்கு கட்டியான உருளைக்கிழங்கா இருக்காது. நான் 2 பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன். உங்க கார சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்க்கிறேன். புதினா இலைகள் இருந்தா அதையுமே நீங்க பிச்சு இதோட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்ப நான் சுமாரா 1 டீஸ்பூனுக்கு மாதுளை விதைகளை சேர்த்துக்கிறேன். இது பொடி செய்யப்பட்ட மாதுளை விதைகள். இது கரகரப்பா அரைச்ச கொத்தமல்லி விதைகள், லேசா வறுக்கப்பட்டதுதான். இந்த மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், சரியா இருக்கும். அடுத்ததா இதுல வறுத்த சீரகத்தை சேர்க்கிறேன், இதுவும் 1 டீஸ்பூன். கடைசியா உப்பு சேர்க்கலாம். இதுல நான் இஞ்சி சேர்க்க மறந்துட்டேன், 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்க்கிறேன். இந்த மாதிரி இப்ப இந்த ஸ்டஃபிங்க நல்லா கலக்கிக்கலாம். இப்படி பண்ணிக்கோங்க. வாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. அதோட இந்த மாவும் ரெடி. அடுத்ததா நம்ம நான் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாவை 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா லேசா பொங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு மாவு வேணும். முதல்ல இந்த மாவுல இருந்து உருண்டைகளை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டைய எடுத்துட்டு இந்த உலர்ந்த மாவை கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். என் கைகளை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இத விரிச்சுக்கிறேன். உங்களால எவ்வளவு நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நான் ஏறக்குறைய 1.5 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங்க எடுத்திருக்கேன். இதோட நடுப்பகுதியில வச்சு இப்படி நிரப்பிக்கலாம். கச்சோரிய மூடுற மாதிரி இந்த உருண்டைய மூடிக்கலாம். இப்ப மறுபடியும் கொஞ்சம் உலர்ந்த மாவை இப்படி தூவிக்கிறேன். அடுத்ததா என்னோட கைகளை வச்சு இந்த நானை இப்படி லேசா விரிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கைகள்ல கொஞ்சம் எண்ணெய தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த நானை விரிச்சுக்கலாம். இந்த சமயத்துல நான் இப்ப இந்த நான்ல கொஞ்சமா இந்த கொத்தமல்லி தலைய இப்படி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். கொஞ்சம் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கலாம். இப்ப இத மறுபடியும் இப்படி விரிச்சுக்கலாம். என்னோட கைகளால இந்த நானை நான் கொஞ்சமா விரிச்சுக்கிறேன். இந்த நான் ரொம்ப லேசாலாம் இருக்காது, ஏன்னா இதுல நல்ல அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிருக்கோம். இந்த நானுக்கு பின்னாடி நான் கொஞ்சமா தண்ணிய தடவிக்கிறேன். சோ இது தவா மேல ஒட்டிக்கும். ஏன்னா தந்தூர் இல்லாம செய்யற இந்த நானை நம்ம கேஸ்ல வச்சுதான் செய்ய போறோம். இப்ப நானு இந்த தவால நான் போட்டுக்கிறேன். இந்த தண்ணிய தேய்ச்ச பகுதி இருக்குல்ல, அத நேரடியா தவா மேல இப்படி போட்டுக்கலாம். கைகளை வச்சு மறுபடியும் லேசா விரிச்சுக்கலாம். இப்ப நான் ஃப்ளேம சன்னமானதுல இருந்து மிதமான தீயில வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல நான் தவாவை திருப்பிட்டு இந்த நானை நேரா தீயில காமிச்சுக்கிறேன்.
இத பாருங்க, ரொம்ப அருமையான நான் ரெடியா இருக்கு. இத நான் திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த நானை இப்ப ஒரு தட்டுல எடுத்துக்கிறேன். இத வெளியில எடுத்த உடனே இதுல கொஞ்சம் வெண்ணெய தடவிக்கலாம். இத பாருங்க, சூடான உருளைக்கிழங்கு நான் ரெடியா இருக்கு. நான் இத சீக்கிரமா பரிமாறிக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப சூடான உருளைக்கிழங்கு நான். அதுவும் இது ஈஸ்ட் அப்புறம் தந்தூர் இல்லாம செஞ்சது. மஸ்ட் ட்ரை ரெசிபி. அமேசிங், வார்த்தை இல்ல.